சிக்னல் விழுந்துச்சு, கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நிக்கிறேன். கொஞ்சம் தூரத்துக்கு ஆசைப்பட்டினா நைட்டு வரைக்கும் இதே மாதிரி அலைய விட்டுருவேன். பெட்ரோல் போட கூட டைம் இருக்காது. ஓகேவா? எங்க இருக்க? உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், வந்து பணத்தை வாங்கிக்கோ. ஏன் என்ன இப்படி டார்ச்சர் பண்ற? ஓகே ஓகே, நம்ம விளையாட்டை இதோட நிறுத்திப்போம். என் ஆள் அனுப்புகிறேன், பணத்தை கொடுத்து அனுப்பு. அப்புறம் என் பையன்? முதல்ல வேலையை முடியா, அப்புறம் பையன் வருவான். ஹலோ, ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா. ஐயா சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு ஐயா. ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா. ஐயா ஏதாவது போடுங்க ஐயா. ஐயா ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா. ஐயா கருணை காட்டுங்க ஐயா. சேஞ்ச் இல்லப்பா, போப்பா, நாங்களே டென்ஷன்ல இருக்கோம். ஐயா கையில 5 லட்ச ரூபா பணத்தை வச்சுக்கிட்டு சேஞ்ச் இல்லை இருக்கீங்க நீ? ஆமையா, பையன் வீட்டுக்கு வரணும் ஐயா. குழந்தை எங்க? எங்கப்பா என் பையன்? வருவாமா, பணத்தை கொடுங்கம்மா. குழந்தை எங்கன்னு முதல்ல சொல்லு. குழந்தை எங்கன்னு சொல்லு. வருவான் சார், முதல்ல 5 லட்ச ரூபா பணத்தை கொடுங்க சார். எடுங்க சார், பையன் வீட்டுக்கு வரணும்ல. இந்தப்பா, வினோத் எங்கன்னு சொல்லு. எங்க வினோத் சொல்லு. வீட்டுக்கு போய் பாருங்க, இருப்பான். ஏய் ஏய், என்னங்க இது? வினோத் எங்க? ஏய் வினோத் எங்க? வினோத் எங்க சொல்லு. குழந்தை ஏய் வினோத் எங்கன்னு சொல்லிட்டு போ. ஹலோ ஹலோ, எனக்கு வினோத் வீட்டுக்கு வந்துருவான்ல. எங்கே பார்த்தீங்க? இந்த இடத்துல தான் சார் அவங்கள பார்த்தேன். அந்த கிட்னாப்பர் அவங்கள இங்கே தான் வர சொல்லியிருக்கான். அவன் திடீர்னு ஃபோன் பண்ண போல் இருக்கு. பத்திரமா கிளம்பி போனாங்க. ஆனால் எங்கே போனாங்கன்னு தெரியல சார். அப்படியா? நோப்பா சார். வணக்கம் சார். இந்த ஏரியாவில் காலையிலேருந்து யாராச்சும் சந்தேகப்படுற மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தாங்களா? ஆமாம் சார், காலையில் கடை திறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கார் நின்றுட்டு இருந்துச்சு. கடை திறந்ததுக்கப்புறம் காரில் இருந்தவர் உள்ளே போனார். எந்த சாமானும் வாங்கலை சார். எனக்கு அப்போயே அவன் மேலே டவுட்டாக இருந்தது சார். அதுக்கப்புறம் தான் அவன் வண்டி நம்பரை நோட் பண்ணி வச்சேன் சார். என்ன நம்பர்? TSG 2209. சார் நீங்கள் போங்க. ஓகே சார். வாங்க போ. சரி சார். ஹலோ, நான் ராதாகிருஷ்ணன் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். அந்த ஸ்கூல் பையன் கேஸில் ஒரு கார் சம்மந்தப்பட்டிருக்கு. நம்பர் சொல்கிற நோட் பண்ணிக்க. ஓகே சார். சொல்லுங்கள் சார். TSG 2209. இமீடியட்டாக அந்த கார் ஓனரோட அட்ரஸை ட்ரேஸ் அவுட் பண்ணுங்க. ஓகே சார். ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு கான்டாக்ட் பண்ணுங்க. சரிங்க சார். சொல்லுங்க தியாகராஜன். சார், நீங்கள் சொன்ன கார் நம்பரோட அட்ரஸை ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டேன் சார். சொல்லுங்க. சொல்கிறேன் சார், நோட் பண்ணிக்கோங்க. விஸ்வநாத் 50/22, டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலை, ஆழ்வார் திருநகர். சரி, ஓகே தியாகராஜன். ஓகே சார். ஏய் கர்ணா, என்னண்ணா? என்னடா கையில்? பையனுக்கு டிஃபண்ணா. பணம் கைக்கு வர வரைக்கும் அவன் பட்டினியாக இருக்கட்டும்டா. பாவண்ணா, நேற்றுலேருந்து சாப்பிடல, பசிக்குதுன்னு கேட்டான். வாய் விட்டு கேட்டானே, என்ன பண்ணுறது, அதான் வாங்கிட்டு போகிறேன். ரொம்ப பாசக்காரனாக இருக்கிற, அப்படிலாம் இருக்கக்கூடாது. கொடு ஓ. சரிண்ணா. ஏய், என்னடா எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? எதுவும் இல்லை. கொடு. வெரி குட்ரா, நல்ல வேலை.
சிவா கிட்ட யாரோ வந்து பேசிட்டு போனான்னு கேள்விப்பட்டதும் நானே கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். டென்ஷன் ஆகிற மாதிரி எந்த விஷயமும் இல்லை, சின்ன விஷயந்தான். அதுக்கு பனிஷ்மெண்ட்டாக தான் அவனை ரோடு அலைய விட்டு இந்த பணப்பெட்டியே வாங்கினேன். ரோடு அலைஞ்சதில் பேய் அரைஞ்ச மாதிரி ஆகிட்டான் தெரியுமா? ஆமா, வினோத் வரலையா? என்னடி சொல்ற? நீங்க கூட்டிட்டு வருவீங்க, நாங்க இங்க காத்துட்டு இருக்கோம். கவலைப்படாதீங்க, வந்துருவான். மாப்பிள என்னாச்சு? பணத்தை வாங்கிட்டான் மாமா. பையனை கேட்டதுக்கு நீங்க வீட்டுக்கு போங்க, பையன் வந்துருவான்னு சொன்னா. என்ன மாப்பிள இது? பணத்தை கொடுத்ததும் பையன் அனுப்புறேன்னு சொன்னாங்கல்ல, அதனால தானே போலீஸ் கூட போகாம அவங்க பேச்ச கேட்டான். இப்ப பணத்தையும் கொடுத்துட்டு வெறும் கையோட வந்து நிக்கிறீங்களே. என்ன மாமா பண்ண சொல்றீங்க? டிராபிக் சிக்னல்ல வச்சு பணத்தை வாங்கினா நான் பேசுறதுக்கு கூட டைம் கொடுக்கல. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு, வினோத அனுப்பிடுவாங்க. அவனே வந்துருவான். ஐயோ வந்துருவான், கடவுளே, கண்டிப்பா வந்துருவான். குழந்தை 2 நாளா என்ன கஷ்டப்படுறானோ தெரியலையே. கடவுளே, குழந்தை எப்படியாவது கொண்டு வந்து சேர்த்துரு. ஹலோ ஹலோ டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ். கவுண்ட் பண்ணி பார்த்தேன், கரன்சி கரெக்டாக இருக்கு. ஆனா நீ சொன்ன மாதிரி பையன் இன்னும் வீட்டுக்கு வந்து சேரல. எப்போ வருவான்? வருவாயா? ஏன் அவசரப்படுற? ஏய், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. எடுத்து சொல்லு, நானே வந்து என் பையனை கூட்டிட்டு போறேன். கத்தாத டாக்டர், சொன்ன மாதிரி நீ சூட்கேஸை கொடுத்துட்ட, ஆனா என்னால வார்த்தையை காப்பாற்ற முடியலையே. முடியலனா? ஒரேடியா முடியலன்னு சொல்லையா, இப்போதைக்கு பையனை அனுப்ப முடியாதுன்னு தான் சொல்றேன். என்னையா சொல்ற? என்னங்க ஆச்சு? என்ன மாப்பிள்ள சொல்றான்? நான் என் பேரனை உடனே பார்க்கணும். விட சொல்லுங்க அவனை. ப்ளீஸ். ஹலோ, நான் இன்னும் என்னதான் பண்ணோம்? நீ என்கிட்ட என்னதான் எதிர்பார்க்கற? வேற என்ன? ரிப்பீட். போலீஸுக்கு போகாம இதே மாதிரி இன்னொரு 5 லட்சம் கொடுத்தேன்னு வச்சுக்கேன். உன் பையன் முள்ளங்கி பத்த மாதிரி பலபலன்னு திரும்பி வந்துருவான். என்ன சொல்ற? டேய், இதெல்லாம் அநியாயம்டா. ஒரு குழந்தையை கடத்தி வச்சுட்டு பேரம் பேசுறியே, உனக்கு மனசாட்சியே இல்லையா? தெரிஞ்ச தொழிலை செய்யறதுக்கு எதுக்கு மனசாட்சி மண்ணா கட்டியெல்லாம்? நீங்க வைத்தியம் கொடுத்து காசு பாக்குறீங்க, நான் அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்து காசு பாக்குறேன். எல்லாம் பிசினஸ் தான் டாக்டர். இதுதான் உன் முடிவா? ஆமா டாக்டர், பணம் வந்தா உன் பையன் வீடு தேடி வருவான், இல்லனா நீ அவனை தேடி வந்து கூட்டிட்டு போற மாதிரி, சாரி, எடுத்துட்டு போற மாதிரி ஆயிடும். எப்படி வசதி? எப்போ எங்க வரணும்? இவ்வளோ சொன்னவன் இதை சொல்ல மாட்டேனையா? நீ எங்க எப்போ எப்படி வரணும்னு நானே ஃபோன் பண்ணி சொல்றேன். வச்சுட்டா? பாய். ஹலோ ஹலோ ஹலோ. என்னங்க சொல்றான் அவன்? மாப்பிள என்னாச்சு? குழந்தைய அனுப்புவானே மாட்டானா? கேக்குறோம்ல, சொல்லுங்க சொல்லுங்க மாப்பிள்ள. சொல்லுங்க மாப்பிள. இன்னொரு 5 லட்சம் ரூபாய் வேணுமா? ஐயோ, தரலனா எனக்கு எங்க போறீங்க? இதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலனா தப்பாயிடும் மாமா. ஐயோ மாப்பிள்ள, நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தது அவனுக்கு தெரிஞ்சதுனா குழந்தை ஏதாவது பண்ணிடுவான். அத்தை, இன்னொரு 5 லட்சம் ரூபாய் கொடுத்து வினோத கூட்டிட்டு வந்துருவோம்னு வெச்சுக்கோங்களே. ஆனா அவன் மறுபடியும் கிட்னாப் பண்ண மாட்டான். என்ன நிச்சயம்? என்ன நிச்சயம்? பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. நான் பாத்துக்கிறேன். நான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்.
வாமா. பாரு, எனக்கு என்னமோ மாப்பிள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண போனது சரியா படல. சரி தவறு பத்தில எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. எனக்கு என் பையன் வந்தாகணும். நம்ம யாருக்கு என்ன கெடுதல் பண்ணோம்? ஏன் நமக்கு எப்படி நடக்குது? அழாதம்மா ப்ளீஸ். எக்ஸ்கியூஸ் மீ சார், மிஸ்டர் சிவாங்கிறது? அவர் வெளியில போயிருக்காரு. நீங்க? ஐ எம் ராதாகிருஷ்ணன். ஒரு சின்ன என்கொயரிக்காக வந்திருக்கேன். ஓ, உள்ள வாங்க. உட்காருங்க சார். காணாம போனது உங்க பையன் தானே? ஆமா சார். ஸ்கூலுக்கு போன பையனை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. உங்க ஃப்ரெண்டு சந்துருன்னு ஒருத்தர் ஸ்டேஷன்ல வந்து எல்லா விஷயமும் சொன்னாரு. அவன் கிட்னாப் பண்ணவன் எங்க இருந்து பேசினா? கால் ரெடியில் ஏதாச்சும் நம்பர் சேவ் ஆயிருக்கா? இல்ல சார். இன்னைக்கு மார்னிங் கூட அவன் என் ஹஸ்பண்ட் கிட்ட பேசினான். நாங்க திரும்பி ட்ரை பண்ணப்போ நம்பர் நாட் இன் யூஸ்னு வந்தது. இப்ப சிவா எங்க போயிருக்காரு? ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்காரு. கிட்னாப் பண்ணவன் கடைசியா எப்ப பேசினா? என்ன சொன்னா? 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாதான் உங்க பையனை விடுவேன்னு சொல்லி மிரட்டினான். அவன் கேட்ட மாதிரியே இன்னைக்கு காலையில போய் 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ இன்னும் 5 லட்சம் ரூபாய் கொடுக்கறோம்னு சொல்லி மிரட்டுறா சார். பிரச்சனை முத்தி போனதுக்கு அப்புறம் தான் போலீஸ் கிட்டே வருவீங்களா? புள்ளைய பறி கொடுத்தீங்க, அவன் கேட்டான் 5 லட்சம் பணத்தை கொண்டு போய் கொடுத்தீங்க. உங்க பயத்தை பயன்படுத்தி அவன் மறுபடியும் மிரட்டிக்கிட்டு இருக்கான். எப்பவுமே பொதுமக்களோட பயம்தான் அக்யூஸ்டுங்களுக்கு மூலதனமே. இப்போ உங்க பிள்ளையோட சேர்த்து 5 லட்சம் பணத்தையும் நாங்க தேடி அலையணும், அப்படிதானே? படிச்ச உங்களுக்கே போலீஸை பத்தி புரியலனா மற்றவங்களை பத்தி நான் என்னங்க சொல்றது? சரி, உங்க பையன் போட்டோ இருந்தா கொண்டு வாங்க போங்க. சரி, அவங்கள்ட்ட உங்களுக்கு திரும்ப ஃபோன் வந்துச்சுன்னா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. பயப்படாதீங்க, உங்க பையன் பத்திரமா வீட்டுக்கு வந்துடுவான். வரேன் சார். வாங்க சார். சார் வாங்க, உட்காருங்க. தேங்க்யூ. சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், என் பேர் சிவா. நான் ஒரு டாக்டர். ஸ்கூலுக்கு போன என் பையனை கிட்னாப் பண்ணிட்டாங்க. பேரு? வினோத். பால வித்யாலயா ஸ்கூல், 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ஆமா, ரைட்? ரைட் சார். ஆனா உங்களுக்கு நீங்க லேட் சார். காலையில உங்க ஃப்ரெண்ட் சந்துருன்னு ஒருத்தர் வந்திருந்தாரு. ஏசி சார் எல்லா டீடைல்ஸும் தெளிவா கேட்டாரு. நான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டேன். ஏசி சார் ஃபோன் பண்ணியிருந்தாரு. இப்போ அநேகமா அவர் உங்க வீட்டுக்கு தான் போயிருப்பாரு. அப்படியா சார்? என் பையனை நிச்சயமா கண்டுபிடிச்சிடலாம். உங்க சன் விஷயத்துல டைரக்டா ஏசியே இன்வால்வ் ஆயிருக்காரு. பையன் சீக்கிரம் வந்துருவான். தைரியமா போயிட்டு வாங்க. தேங்க்யூ சார். என்னடா அதெல்லாம் முடியாது, போட. ஏன்டா உயிரை வாங்குற? காடை மாத்தி இறக்கிட்டு போற, கம்முன்னுறா. ஏய்,
அவசரம் போல இருக்கு, அவுத்து விட்றா. இவன் தொல்லை பெருசாலி சொல்லியா இருக்குது. காலையே மோரை குடிக்காதரான்னா எங்கடா கேக்குற? டேய் ஏந்திரா, போ 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 போ. ஏய் கேனையா நீ போடான்னு தனியா அனுப்புற, கூட போடா. கரெக்ட்ண்ணா. நீங்க போங்கண்ணா. உனக்கு தாண்டா வருதுன்னா நீ போடா. அதுல தள்ளி போங்கண்ணா. ஏய் இந்த வயசுல இவ்வளவு வெக்கமா? போ போ முஞ்சா பத்தாதுக்கு. அட கோயிலா என்ன எப்படிங்கிற, நல்லா இருக்கிறியா? கோயில் செத்துறா நாம ஐயா. இதான் கொண்டுன்னு சொல்றாங்க ஊருக்குள்ள. சீதா எப்படிக்குது? ரொம்ப நாளாச்சு உன்னை பார்த்து, ரொம்ப நாளாச்சு. அண்ணா கேட்டாருமா உன்ன சீன்லாம் போடாதண்ணா, நாங்கெல்லாம் கில்லாடி. எங்கள் வீட்டெலாம் காட்ட முடியாது, நாங்களாம் எல்லாரையும் பார்த்துக்கிறோம். சாப்பிட்டியா? நீ கேட்க மாட்டேன்னா சாப்பிட்டியான்னு? என்னை பார்த்தா வீக் ஆகுது, ஒரு நாள் தெரியும் பாரு. அண்ணா கோகிலா அப்பப்போ டச்சிலே இருக்கோகிலா, நம்மளாம் மறந்துடாத வச்சுட்டா. என்ன பந்து இது, ஒரு வாரத்துக்கு சேர்த்து போயினுக்குதா? ஓய் மாண்ட காணும். ஐயோ ஐயோ உடிச்சிருவானுங்களே. ஏன்னா பையன் போயிட்டானா, அதுக்கு தானே அவுத்து விட்ட. எஸ்கேப் ஆகி போயிட்டானா. ஏய் என்னடா சொல்ற? ஏமாத்திட்டு போயிட்டானா. போய் தேடுங்கடா. ஏய் எழுந்துடா, ஏய் எழுந்துடா, வாடா. ஏய் வாடா. ஏய் ஏன்டா கண்ணு மூடி தெரியாம ஓடி வர? அங்க 4-5 பேர் என்ன கிட்னாப் பண்ணி வச்சிருந்தாங்க. நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் அங்கிள். கிட்னாப் பண்ணாங்களா? ராஸ்கல்ஸ். யாரா அவங்க, எங்க இருக்காங்க? இப்படி ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட் திரும்பணும். நீ வா, அவங்க எங்க இருக்காங்க காமி. வேணாம் அங்கிள், என்ன வீட்ல டிராப் பண்ணுங்க போதும். இங்க பாரா, இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது. இவங்களெல்லாம் போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாதான் மறுபடியும் உன்னை கிட்னாப் பண்ண மாட்டாங்க. வா. வேணாம் அங்கிள், பயமா இருக்கு. பயப்படாதடா, நான் தான் இருக்கேன்னு சொல்லல. வா, நான் பாத்துக்கிறேன். வா வா ஏறு. ஓகே அங்கிள். திரைகளிலே உன் அழகு பருவம் படபடக்கும், உன் பாத கொலுசின் அசைவினிலே